வணக்கம். சமூகம் நம்ம மேல திணிக்கிற சில அழுத்தங்கள எப்படி உடைத்தெறியறதுங்கிறத பத்தின ஒரு பவர்ஃபுல்லான கதைய தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். உண்மையான வெற்றினா என்ன? ஒரு மனிதனோட மதிப்பு எத வச்சு முடிவாகுதுங்கிறத ரொம்ப ஆழமா அலசப் போறோம். சரி, நேரடியா கதைக்குள்ள போயிடலாம். அருணோட இந்த பயணத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள நீங்களே ஒரு முக்கியமான கேள்விய கேட்டுக்கோங்க. உங்களோட மதிப்பு நீங்க வாங்குற சம்பளத்தை பொறுத்துதா இல்ல நீங்க எடுத்துக்கிற பொறுப்பை பொறுத்துதா? இந்த கேள்விக்கான பதில் கார்ப்பரேட் உலகம் பத்தி நாம வச்சிருக்க மொத்த பார்வையுமே சுக்குநூறா உடைக்க போகுது. முதல் பகுதி திடீர் வீழ்ச்சி. அருண் ஒரு ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஏசி ஆஃபீஸ், கை நிறைய நல்ல சம்பளம், வீக்கெண்ட் ஆனா பார்ட்டின்னு அவனோட வாழ்க்கை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் அந்த ப்ளூ லைட் எரியற கார்ப்பரேட் ஆஃபீஸ்ல அவன் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு வர இந்த ஒரு இமெயில கற்பனை செஞ்சு பாருங்க. யோர் பொசிஷன் ஹஸ் பின் டெர்மினேட்டட். எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம அவனோட மொத்த வாழ்வாதாரமும் அந்த ஒரு மெயில்ல முடிஞ்சு போச்சு. என்ன ஒரு அதிர்ச்சியான விஷயம் இல்ல? வேலை போன புதுசுல அவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு, சீக்கிரம் வேலை கிடைச்சிடும்னு. ஆனா மாசங்கள் ஓட ஓட நிஜ நிலையுமே ரொம்ப மோசமாகுது. ஒரு பக்கம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லிங்க்டின்ல புது வேலை கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமா போஸ்ட் போடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அருண் மட்டும் சத்தமே இல்லாம தன்னோட ஜிமெயில்ல இன்டர்வியூ ரிஜெக்ட் ஆன மெயில்களை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இது எவ்ளோ பெரிய மன உழைப்புல கொடுத்துருக்கோன்னு யோசிச்சு பாருங்க. இந்த பிரஷர் வெறும் அவனோட கெரியர் சம்பந்தப்பட்டது மட்டுமில்லங்க. மாசம் இஎம்ஐ கட்ட முடியல, 2வது மாசம் வீட்டு வாடகை பாக்கி ஆகுது. இதுக்கு நடுல வீட்ல அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட், அம்மாவுக்கு வேற சக்கரை வியாதி. 3வது மாசம் ஹாஸ்பிட்டல் பில்ஸ் குவிய ஆரம்பிக்குது. பண கஷ்டங்கிற 4 சுவத்துக்குள்ள அவன் கொஞ்சம் கொஞ்சமா சிக்கிக்கிறான். 2வது பகுதி பொறுப்பின் சுமை. நடு ராத்திரியில ஒரு ஹாஸ்பிட்டல் பில்லிங் கவுண்டர்ல ஒரு மிக முக்கியமான திருப்புமுனை அவனுக்கு நடக்குது. அட்வான்ஸ் பேமெண்ட் ஃபர்ஸ்ட் சார். நர்ஸோட இந்த கண்டிப்பான வார்த்தைகள் அவன் மேல ஒரு பெரிய பாரங்கள்ல தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் உயிருக்கு போராடுற அப்பா, இன்னொரு பக்கம் காலி பாக்கெட். என்ன பண்றதுன்னே தெரியாம தவிக்கிறான். அந்த நேரத்துல அவனோட பர்ஸ்ல இருந்த மொத்த பணமே வெறும் 430 ரூபாய் தாங்க. இந்த சின்ன நம்பர் அவனோட அதீதமான விரக்தியையும் இயலாமையையும் நமக்கு அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. கட்ட முடியாத பில்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் செதறி கிடக்க, வேற எந்த வழியும் இல்லாம அவன் ஒரு முடிவுக்கு வர்றான். இருட்டான ஒரு சின்ன வாடகை ரூம்ல தனியா உட்காந்துட்டு ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பை டவுன்லோட் பண்றான். சரி, கொஞ்ச நாளைக்கு டெம்பரவரியா பண்ணலாம் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு சர்வைவ் பண்றதுக்காக ஒரு புது வழியை தேர்ந்தெடுக்கிறான். 3வது பகுதி அவமானத்தின் சுமை. உயிர் வாழ்றதுக்கு அவன் ஒரு வேலையை தேர்ந்தெடுத்துட்டான். ஆனா அதுக்கு சமூகம் ஒரு பெரிய விலைய கேக்குது. கண்ணாடி முன்னாடி நின்னு அந்த ரெட் கலர் டெலிவரி ஜாக்கெட்டை போட்டு ஹெல்மெட்டை மாட்டும் போதும் அவனுக்குள்ள ஒரு பெரிய வெக்கம், கூச்சம். தன்னோட இந்த நிலைமைய பார்த்து பழைய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பேசுவாங்கங்கிற பயம் அவனை ரொம்பவே வாட்டுது. அவன் எதை நினைச்சு பயந்தானோ அந்த மோசமான கனவு நிஜமாகுது. ஒரு அபார்ட்மெண்டோட கதவு திறக்கப்படுது. அங்க அவனோட பழைய எக்ஸ்டி மெட் நிக்கிறான். அவனை பார்த்த அதிர்ச்சியில அந்த நண்பன், ப்ரோ நீயா, டெலிவரி பண்றியான்னு கேக்குறான். இந்த வார்த்தை அருணோட மனசுல கத்தி மாதிரி குத்துது. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க அருண் ஒரு பொய்யான சிரிப்போட சும்மா சைடு இன்கம்டா 100 பதில சொல்றான். தன்னோட உடஞ்ச ஈகோவையும் மிகப்பெரிய வலியும் மறைக்கிறதுக்கு இந்த பொய்ய அவன் ஒரு கவசமா பயன்படுத்துறான். அன்னிக்கு ராத்திரி இருட்டுல தன்னோட ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு வெளியில தெரியிற சிட்டி லைட்ஸ பார்த்துட்டு சத்தமே இல்லாம அவன் அழுவுறான். நான் இவ்ளோ கீழே விழுந்துட்டேனா அப்படின்னு அவனோட சுய மதிப்பே அவன் கேள்விக்குள்ளாக்குறான். இது உண்மையிலே மனச பிசைற ஒரு தருணம். 4வது பகுதி பார்வை மாற்றம். மன அழுத்தத்துல அப்படியே முடங்கி போறது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம்னு அவனுக்கு புரியுது. அடுத்த நாள் கால விடியுது. அப்பாவோட மெடிசன் டைம், அம்மாவுக்கு இன்சுலின் போடணும், கரண்ட் பில் கட்டணும். இந்த யதார்த்தமான தேவைகள் அவனை திரும்பவும் அந்த மழையில நனைஞ்ச ரோடுகளுக்கு கொண்டு போகுது. இப்படி தொடர்ந்து கஷ்டப்பட்டு டெலிவரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மழையில அவனோட வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை நடக்குது. ஒரு வயசான பெரியவர் உணவை வாங்கிட்டு, மகனே நாங்க ரொம்ப பசியோட வெயிட் பண்ணோம் தேங்க்ஸ்ன்னு சொல்றார். அந்த பெரியவரோட சின்ன நன்றி அருணோட மனசுக்குள்ள இருந்த மொத்த குழப்பத்தையும் நெகிழ்த்து வெண்ணங்களையும் அப்படியே மாத்தி எழுதுது. நாட்கள் செல்ல செல்ல அந்த ராத்திரி பகல் பார்க்காத உழைப்புக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்குது. முதல் மாசத்துல மழையளவு இருந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. 2வது மாசத்துல பாதியாகி 3வது மாசத்துல ரொம்பவே குறைஞ்சு போகுது. அந்த ஹாஸ்பிட்டல் பில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய குறைய அவனோட வீட்ல இருந்த அந்த மூச்சு திணற வைக்கிற டென்ஷனும் மறைய ஆரம்பிக்குது. 5வது பகுதி வேலையின் அர்த்தம். இப்போ குடும்பத்துல இருக்கிறவங்க நிம்மதியா மூச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க.
நாமளும் இந்த கதையோட மிக ஆழமான உண்மையான அர்த்தத்தை நோக்கி வந்துட்டோம். அவனோட அம்மா அமைதியா ஒரு மிக முக்கியமான அட்வைஸ் சொல்றாங்க. எந்த வேலை செய்தாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பத்தை காப்பாத்துறியே அதுவே பெரிய வேலை. இந்த ஒரு வரியே கார்ப்பரேட் வேலை தான் கெத்து அப்படிங்கிற அந்த மாயைய சுக்குநூறா உடைச்சு இந்த மொத்த கதையோட மைய கருத்தை நமக்கு ஆணித்தரமா உணர்த்துது. அருணுக்கு இப்போ ஒரு மிக முக்கியமான வித்தியாசம் புரிய ஆரம்பிக்குது. வெறும் ஒரு லேப்டாப் முன்னாடி உட்காந்து வேலை பார்க்கறதுனால மட்டும் ஒருத்தன் பெரிய ஆள் ஆயிட மாட்டான். எவ்ளோ கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் தன்னோட குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற பொறுப்பை எடுத்துட்டு நேர்மையா உழைக்கிறான் பாத்தீங்களா, அதுதான் உன உண்மையிலேயே பெரிய ஆளாக்குது. ஆப்சல்யூட்லி கரெக்ட் இல்லையா? 6வது பகுதி, நேர்மையின் பெருமை. இந்த கதையோட இறுதி கட்டத்துக்கு நாம வந்துட்டோம். இப்போ விடியற்காலையில ஒரு பிரகாசமான வெளிச்சத்துல அருண் பைக்க ஓட்டிட்டு போறான். அவனுக்குள்ள இருந்த அந்த வெட்கம், கூச்சம் எல்லாமே இப்போ முழுசா மறைஞ்சிடுச்சு. இந்த பவர்ஃபுல்லான திருக்குறளோட நம்ம கதையை முடிக்கலாம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உயிர்களை வாழ வைக்கிற, குடும்பத்தை காப்பாத்துற எந்த ஒரு நேர்மையான உழைப்புக்குள்ளேயும் ஒரு மாபெரும் கண்ணியம் இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இனிமேல் நேர்மையா உழைக்கிற வர்க்கத்தை நீங்க எப்படி பார்க்க போறீங்க? அவங்களோட மதிப்பு அவங்க போடுற யூனிஃபார்ம்ல இருக்கா, இல்ல அவங்க எடுத்துக்கிற பொறுப்புல இருக்கா? யோசிச்சு பாருங்க.